ஜனநாயகன் ஆடியோ லான்ச் தளபதி திருவிழா விஜயோட ஸ்பீச் இதோ முடிஞ்சது. சுட சுட உங்களுக்கான பல விஷயங்கள் பேசினார். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியாச்சு, படம் ஏன் கடைசி படத்தை பற்றி சொல்லியாச்சு, ஒரு அரசியல் நாசுக்காக பண்ணியாச்சு. அதெல்லாம் மீறி நல்லதை பண்ணுங்கப்பா, நல்லதே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் சொந்த குரலில் ஒரு பாட்டும் பாடியாச்சு. நீங்கள் அணியாக வருவீங்களா தனியாக வருவீங்களா அப்படின்னு என்னை பார்த்து நிறைய பேர் கேட்குறாங்க. நான் என்றைக்கு இங்கே தனியாக வந்திருக்கேன், அணியாக தான் வருவேன் அப்படின்னு ஒரு அரசியல் அப்டேட்டை நாசுக்காக கொடுத்துட்டு போயிட்டார். ஏன்னா இந்த இடத்துல அரசியல் பேசக்கூடாது, இது அரசியல் மேடை கிடையாது, டிவிக்கை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது, டிவிக்கோடைய கட்சி கொடியை கொண்டு வரக்கூடாது, பேட்சை கொண்டு வரக்கூடாது, எதையும் இது பண்ணக்கூடாது. முழுக்க முழுக்க ஒரு ஜனநாயக ஆடியோ லான்ச்சு சினிமாவை பற்றி மட்டும்தான் பேசணும் அப்படின்னு மலேசியன் கவர்மெண்ட்டு ஒரு தடை விதிச்சிருக்காங்க, உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்கன்னு தகவலாம் இருந்தது. இந்த கூட்டத்தில், இந்த ஜனநாயக கூட்டத்தில் கூட ஒருத்தர் உள்ள மீறி டிவிக்கே கொடியை காமிச்சார், போலீஸ் தூக்கி போயிட்டாங்க. அவரை வந்துட்டார், இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது, கூட்டு போயிட்டாங்க. அதை தாண்டி விஜய் இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது உள்ளே வந்த உடனே டிவிக்கேன்னு ஒட்டு மொத்தமாக 1,00,000 பேர் இருந்த அந்த அரங்கு முழுக்க கத்த ஆரம்பித்தாங்க. இது அதுக்கான இடம் கிடையாது, சைலண்ட்டாக இருங்க, இது அந்த இடம் கிடையாது, இது ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சு, இதுக்காக தான் வந்திருக்கிறோம், இது கிடையாது சாமின்னு சொன்ன பிறகு இதெல்லாம் தாண்டி விஜய் எப்போ பேசுவார் அப்படின்ட்டு ஒட்டு மொத்தமாக அந்த அரங்கமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மலேசியா சாதனை புத்தகத்தில் இந்த விழா இடம்பெற்றிருக்கிறது. அதற்கான அந்த 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 புத்தகத்தையும் அங்கே விஜய்கிட்ட கொடுத்தாங்க. என்னென்னா, மலேசியாவில் நடந்த விழாவிலேயே இவ்வளோ பெரிய க்ரௌடு இது வரைக்கும் வந்ததே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம். அது ஒரு ரெக்கார்ட் பிரேக். இதெல்லாம் தாண்டி சரிப்பா, நீங்கள் எல்லாம் ரைட்டு, விஜய் என்ன பேசினார், என்ன குட்டி ஸ்டோரி சொன்னார், நான் தனியாக வருவேனா அணியாக வருவேனா அப்படின்னா அணியாக தான் வருவேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னார். அது என்ன அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா எஸ். சந்திரசேகர் அவங்க தாயார் சோபா வந்திருந்தாங்க. விஜய் உள்ளே வந்தவுடனே அவங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்க, பாட்டு பாட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த கோடம்பாக்க ஏரியா கூத்துப்பாக்க வாரியா அந்த பாட்டை திப்புவோடு சேர்ந்து பாடிக்கிட்டு இருந்தாங்க. மகனை பார்த்தோன்னே சந்தோஷமாகிடுச்சு. அதில் ஏழை பாழைங்க மனசு வச்சா நீங்களும் சிஎம் ஆகலாம் அப்படின்ற ஒரு வரி வரும்போது அப்படி நிறுத்தி விஜயை பார்த்தோடனே விஜய் அப்படி சிரிச்சுக்கிட்டு அப்படி ஒரு ஒரு போஸ் ஒன்று கொடுப்பாரு. இந்த பாட்டை டிஃபால்ட்டாக பாடினீங்களா இல்லை இது திட்டமிட்டு கரெக்டாக கொண்டு வந்து வச்சதா, அதை தாண்டி அந்த வரி பொருத்தமாக இருக்குது. எப்போ பாடின ஒரு வரி தான் ஏழை பாழைங்க மனசு வச்சா நீங்களும் சிஎம் ஆகலாம் அப்படின்னு அந்த அம்மா பாடும்போது அப்படி பயங்கர இது ஆகிடுச்சு அவங்களுக்கு. அவங்க தன் மகனை அப்படி இவ்வளோ பெரிய க்ரௌடில் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய, என்னதான் இருந்தாலும் அம்மா தானே சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி தன் மகனை சான்றோன் கேட்குறது இவ்வளோ பெரிய மத்தியில் எவ்வளோ பெரிய ஆசை. பாடி எல்லாத்தையும் முடிச்சுட்டு தேங்க்யூ விஜய் அப்படின்னு சொன்னப்போ அந்த அரங்கமே அதிர்ச்சி. அவர் எஸ்எஸ்சி அவங்க அப்பா அவர் ரொம்ப உருக்கமாயிட்டார். நான் விஜயை ஒரு நடிகனாக தான் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அப்படி நடிகனாக தான் உருவாக்கினேன். ஆனால் இவ்வளோ பெரிய நடிகனாக வருவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கெல்லாம் காரணம் அவரை வச்சு படம் பண்ண டைரக்டர்ஸ், அவருக்கு நன்றி. இந்த தாங்க ஒரு டைரக்டருடைய பிரமாதமான ஒரு விஷயம், அவங்களுக்குலாம் நன்றி. ஆனால் இந்த இடத்துக்கு விஜய் வந்திருக்காருன்னா இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வலி, எவ்வளோ துரோகம், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் கடந்து தான் இன்றைக்கி விஜய் வந்திருக்காரு. நான் இப்படி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக, ஒரு மக்கள் செல்வாக்கு மிக்க ஒருவராக நான் வருவார்னு நான் நிச்சயமாக எதிர்பார்க்கல. வருவாப்பில், ஒரு நடிகராக வருவாப்பில், அவ்வளோதான். எஸ். சந்திரசேகர் அப்படி தான். நாளை தீர்ப்பு முதல் படம் அந்த ஃபஸ்ட்டு ஷாட் எடுக்கும்போது நான் இன்னும் அதை மறக்கலை. அப்போயே நான் முடிவு பண்ணிட்டேன், இவர் ஒரு சிறந்த நடிகராக வருவார்னு முடிவு பண்ணிட்டேன். என் மகன் எங்கேயோ ஒரு உயரத்துக்கு போயிட்டார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கார். நான் கட்டி பிடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, என்னால் முடியல அப்படின் போது அந்த 800 மீட்டர் ரேப் வாக்கை விஜய் ஓடி ஒரே ஓட்டமாக ஓடி தன் அப்பா கட்டி பிடிச்சிக்கிட்டார். காரணம் என்னென்னா, ரொம்ப காலமாக போய்கிற விஷயந்தான். அப்பா மகனுக்கு சண்டை, அப்பாவும் பையனை பேசிக்கிறது இல்லை, வீட்டுக்குள்ளே சேர்க்கறது கிடையாது அப்பாவை. அப்புறமா கட்சியே கட்சி சம்மந்தமாக எதையும் நீங்கள் கலந்துக்காதீங்கன்னு சொன்னது. அப்புறமா அவர் விஜய்க்கு எதிராக பேசுறது, விஜயை சுற்றி நிறைய பேர் உள்ளே சேர்ந்துட்டாங்க, இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்து நீர் அடித்து நீர் விலகாது. எஸ். சந்திரசேகரோட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், உலகத்தில் அப்பா மகனுக்கு நடக்காத சண்டை எங்களுக்கு நடந்துச்சு, உலகத்தில் எல்லாருக்கும் நடக்கிற அப்பா மகன் சண்டை தான் எங்களுக்கு நடந்ததுன்னு. அதையெல்லாம் தாண்டி ஒரு எமோஷனான விழா. நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே, இந்தியாவுக்குள்ளே, சென்னைக்குள்ளே, மதுரைக்குள்ளே ஒரு விழா நடத்தி அங்கே இவ்வளோ பெரிய கூட்டம் வந்தால் ரைட்டு, கடல் கடந்து ஒரு அந்நிய தேசத்தில் லட்சக்கணக்கான மக்கள்
காதை பொழக்கிறவளுக்கு விஜய் 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 தளபதி தளபதின்னு கத்திக்கிறத ஒரு அப்பாவா எப்படி தன் மகனை உருவாக்கணும்னு பார்த்துருப்பார். செதுக்கி செதுக்கி உண்மையிலே விஜயோடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு அவருடைய தந்தை S.A. சந்திரசேகர் காரணம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதை தாண்டி ஒவ்வொருத்தராக பேசினவங்க குறிப்பாக இந்த விழாவில் விஜய் வச்சு எத்தனையோ டைரக்டர்ஸ் படம் பண்ணியிருந்தாலும் மிக சமீபமாக ஒரு இட்டு கொடுத்த டைரக்டர்ஸ் நெல்சன், லோகேஷ் கனகராஜ், அட்லி, இவங்கெல்லாம் பேசுறது ரொம்ப உருக்கமாக இருந்தது. குறிப்பாக அட்லி பேசும்போது 2 குட்டி ஸ்டோரி அவர் சொன்னார். 2 குட்டி ஸ்டோரி விஜய்க்காக ஒன்று சொன்னார், பொதுவாக ஒன்று சொன்னார். இதெல்லாம் தாண்டி இப்போ நெல்சன் கோலமாவு கோயிலான்னு ஒரு படம் பண்ணிட்டாரு. லோகேஷ் கனகராஜ் மாநகரம் பண்ணிட்டாரு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் நண்பன் படத்தில் அப்படி ஓடி ஆடி எல்லாத்தையும் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஒரு நாள் கூப்பிட்டாரு விஜய் சார், கூப்பிட்டு ஏதாவது கதை இருந்தால் சொல்கிறா அப்படின்னாரு. அப்போ நான் ராஜாராணி படம் கூட பண்ணல, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டு அவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ கூப்பிட்டு என்ன கதை இருந்தால் சொல்லு அப்படின்னு நான் இருப்பாருங்க. அங்கே தான் அப்படி கிடைச்ச வாய்ப்பை தான் யாருங்க கொடுப்பாங்க? அப்படியேப்பட்ட வாய்ப்பை அப்படி கொடுத்தவர் தான் எங்கள் அண்ணன். எங்கள் அண்ணனுக்கு எப்படின்னா, கிளை ஒரு இடத்துல இலை இருக்கும், அது காற்றுல அடிச்சுமிடும். கிளை இருக்கும், அதை காற்று முறிச்சிடும். ஆனால் விஜய் அண்ணனுக்கு எல்லாமே வேறு, உங்களை தாங்கி பிடிக்கிற வேறு, அந்த வேரில் நானும் ஒருத்தன் அப்படின்போது அப்ளாஸ் அடிக்குன்னு ஒருக்கிடுச்சு. இன்னொரு விஷயம் அட்லி சொன்னாப்புல, நான் எங்கே இருந்தாலும் சரி, நான் பாம்பேயில் இருக்கணும், கொல்கட்டாவில் இருக்கணும், அல்லது ஜெய்ப்பூரில் இருக்கணும், எங்கே இருந்தாலும் நான் ஒரு தமிழனாக தான் இருப்பேன். இப்போது நான் ஸ்கிரிப்டில் தமிழில் தான் எழுதுகிறேன், நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது. ஏன்னா விஜயோடைய படங்கள் வெற்றிக்கு அட்லியும் மிகப்பெரிய காரணம். ஒரு மாபெரும் வெற்றிகள் மாற்று கருத்து கிடையாது. லோகேஷ் கனகராஜ் கேட்குறாங்க, ரோலக்ஸ் 2வா லியோ 2வா அப்படின்னு. எனக்கு லியோ 2 அப்படின்ட்டு தான் ஆசையாக இருக்குது. அது நடக்குமான்னு தெரியல. ஆனால் ஏன் திரைவாழ்வில் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்ததில் விஜய் சாருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அதில் மாற்று கருத்து கிடையாது. நெல்சன் என்ன சொல்கிறாரு, இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு இது ஆடியோ லான்ச்சா இல்லை அர்ஜென்டினா ஃபைனல் மேட்சா அப்படின்னு அவருக்கே கூடிய ஒரு பஞ்சில் அப்படி ஒரு கூட்டம், அப்படி ஒரு ஜனம். நான் மறுபடியும் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன், எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் இந்த கடைசி படம்ன்றீங்களே, அதை ஒரு மறுபரிசீலனை பண்ணுங்கள். எல்லாருமே இதுதான் திரும்ப திரும்ப சொல்லணும், மறுபரிசீலனை பண்ணுங்கள், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சுருந்தார். அப்படி ஒரு உருக்கமாக இருந்தது. குறிப்பாக நாசர் பேசியிருந்தார். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு, என் மகனோட உயிரை காப்பாற்றுறதே விஜய் தான் அப்படின்னு. நாசர் அவர்களுடைய மகன் ஒரு பெரும் விபத்தில் சிக்கி ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருந்தப்போ அவர் சொல்லிகிட்டு இருந்த பேர் அவங்க நண்பர்கிட்ட விஜய் விஜய் விஜயோட மிக தீவிர ரசிகர் நாசருடைய மகன். அப்போ ஐசியூவில் இருந்தப்போ விஜய் விஜய்ன்னு சொன்னப்போ அப்போ அந்த டாக்டர்ஸ் யாரோ ஒரு பேர் சொல்கிறாங்க, அவங்கள கூட்டின்னு வந்தீங்கன்னா அவருக்கு அந்த நினைவுகள்லாம் வரும், பழையது வரும்னு நாசர் இன்வைட் பண்ண உடனே இந்த விஷயத்தை கேட்டு பதறி அடிச்சுன்னு வந்தாப்புல விஜய். அதே போல் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும், நாசருடைய மகன் பிறந்த நாளுக்கும் விஜய் கேக் வெட்டுவாப்பில். இப்போ தொடருதான்னு தெரியல, ரொம்ப காலம் அதை பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த இதில் தான் சொல்கிறாரு. அதே தான் நாங்கள் நடிகர் சங்கத்துக்காக கட்டடத்துக்காக 1 கோடி கேட்ட போது அவர் கையில் எடுத்து கொடுத்தார். அதனால் நீங்கள் மறுபடியும் நடிக்க வாங்க, யாரும் உங்களை விமர்சிக்க மாட்டாங்க அப்படின்னு அவரும் சொல்கிறாங்க. எல்லாரும் என்ன, இவ்வளோ பெரிய கூட்டம், ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் ஒரு 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, 250 கோடி சம்பளம் வாங்குறாரு. செங்கோட்டையை சொல்கிற மாதிரி வருஷத்துக்கு 4 படம் நடிக்கிறேன் அப்படின்னா 1000 கோடி ஆகிப்போச்சு. அந்த 1000 கோடி அப்படி தூக்கி வச்சுட்டு நான் அரசியலுக்குள்ள வரல, மக்களுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்ட்டு எவ்வளோ பெரிய விஷயம் இங்கே இதுதான் நாசர் சொல்கிறார். ஒட்டுமொத்தமாக அனிருத் அப்படி தான் சொல்கிறார். எனக்கு 21 வயசு, 2 படம் தான் பண்ணியிருக்கிறேன், டக்குன்னு கத்தின்னு ஒரு படத்தை நீ பண்ணு அப்படின்னு தைரியமாக கொடுத்தாரு. இதுதாங்க அது என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. இது யாரால் முடியும்? இன்றைக்கி அனிருத் விஜய் காம்போ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு அவர் தான் காரணம். இது கடைசி படம் அப்படின் போது என் மனசில் என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியல. அப்புறமா ராவணம் அவனே அப்படின்னு ஒரு சாங்கை அங்கே மேடையில் பாடி தெறிக்க விடுறாப்புல. மேபி அந்த சாங் வந்த பிறகு வேறு லெவலில் இருக்கும் பொழுது குறிப்பாக கேவிஎன் ப்ரொடக்ஷன் அந்த ப்ரொடியூசர் சொல்கிறார், விஜய்க்கு எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் இருக்குதுன்னு நான் என் பார்ட்னர்கிட்ட அனலைஸ் பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள் அப்படின்னு. அவர் சொன்னார், ஆல் ஏரியாவில் கில்லி, எல்லா ஏரியாலையும் அவருக்கான மார்க்கெட், அவருக்கான மாஸ் இருக்குது அப்படின்னு ஒன்று. ரைட், படத்தை ஆரம்பிங்கன்னு சொன்னால் அப்படி உருவான படம் தான் ஜனநாயகன். நீங்கள் கேஜிஎஃப் மற்ற படங்கள்லாம் பார்த்துருப்பீங்களே, அதை விட ஒரு 10 மடங்கு இது தெரிக்கக்கூடிய படமாக இருக்கும் அப்படின்னு அவர் பங்குக்கு சொன்னது. இப்படி ஒவ்வொருத்தராக விஜயை பாராட்டி 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 எல்லாரும் வச்ச கோரிக்கை என்னென்னா, எப்போ இந்த நாட்டில் வந்திருக்கிறோம், இவ்வளோ பெரிய ஃபேன்ஸு, இது மலேசியாவா தமிழ்நாடா ஒன்றுமே புரியல, காலையிலேருந்து காத்துட்ருக்காங்க இந்த ஸ்டேடியத்தில். நீங்கள் மறுபடியும் அந்த கடைசி படத்தை அதை
அதை விட்டுருங்க, நடிப்பேன்னு சொல்லுங்கள், வாங்க. ஏன்னா எம்ஜிஆர் முதல்வர் ஆன பிறகு கூட நடித்தார், எம்எல்ஏ ஆன பிறகு கூட நடித்தார், அரசியல் வந்த பிறகு கூட நடித்தார். நீங்களும் அதை மாற்றிங்க அப்படின்னா அவர் திடமாக சொல்லிட்டார். சரி, விஜயோடைய ஸ்பீச் என்ன ஃபைனலாக ஸ்பீச் அப்படின்னா ஆரம்பித்தார். எனக்காக நீங்கள் வந்து தேட்டரில் வாசல் வந்து நின்னீங்கல்ல ரசிகரில், உங்களுக்காக ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்பேன் நான் அப்படின்னு சொன்ன உடனே கூட்டம் அல்ல ஆரம்பிச்சிது, தெரிக்க ஆரம்பிச்சிது. அதுக்காக தான் அங்கே வந்திருக்கிறேன். இந்த 33 வருஷம் என்னை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கல்ல, அடுத்து வர 33 வருஷம் 30 வருஷம் நான் உங்களை பார்த்துக்கிறேன். இதை வந்து வெறும் மேடைக்காக சொல்ல, வாயு இதுக்காக சொல்ல, ஆத்மார்த்தமாக சொல்கிறேன் நான். ஏன்னா நீங்கள் கொடுத்த வாழ்க்கை தான் இது, உங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சாகணும். இதை தவிர குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்ல போகிறேன்னு ஒன்று அரங்கமே என்னையா குட்டி ஸ்டோரி, இந்த குட்டி ஸ்டோரிக்குள்ளே தான் ஒரு ஸ்டோரி உள்ளே வைப்பார் அப்படின்னு பார்த்து வழக்கம் போல் ஆரம்பித்தார். வந்து ஒரு மழை காலம், ஒரு கர்ப்பிணி பெண்ணு ஒரு ஆட்டோவில் போய் ஏறுறாங்க, ஹாஸ்பிட்டலில் இறக்கி விடுங்கன்னு. அந்த ஆட்டோக்காரர் ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டோடனே ஒரு குடை எடுத்து கையில் கொடுக்குறாரு, நனைஞ்சிடாமல் போமா அப்படின்னு. இது எப்படி நான் திருப்பி கொடுக்க போகிறேன் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. இல்லை, யாராவது இது தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னாரு. அந்த ஹாஸ்பிட்டலில் போனால் ஒரு பெரியவர் வந்து போகிறதுக்காக, ரொம்ப மழையில் போகிறதுக்காக நின்றுட்டுருக்காரு. இந்த கொடையை வச்சுங்க அப்படின்னா அவரும் அதே கேள்வி கேட்குறாரு. அதே தான், நீங்கள் யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுங்க அப்படின்போது அவர் வந்து பஸ்ஸில் ஏற போகிறதுக்கு முன்னாடி அந்த பஸ் ஸ்டாண்ட் வாசலில் பூ வைக்கிற ஒரு அம்மா ஒரு நடுக்கத்தில் மழையில் ஒரு தட்டியை பிடிச்சி நிற்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, எத்துமா இந்த கொடையை கொடுத்துட்டு பஸ்ஸில் ஏறிடுறாரு. ஏன்னா பஸ்ஸில் ஏறின பிறகு தேவைப்படாதுன்னு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பூவெல்லாம் கட்டி எல்லாத்தையும் வந்து கடையெல்லாம் முடிச்சுட்டு ஏற கட்டிட்டு கொடை எடுத்துகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு, நனையாமல் போகிறாங்க. அங்கே போன பிறகு தான் தெரியுது, அந்த கொடையை கொடுத்த அந்த ஆட்டோக்காரர்களை அவருடைய அம்மா தான் இந்த அம்மா. நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு வந்து உங்ககிட்ட சேரும். இதில் ஒரே தத்துவத்தோடு ஒரு குட்டி கதையில் முடிச்சுட்டாருங்க. வந்து நீங்கள் நல்லது பண்ணால் உங்ககிட்ட நல்லது சேரும், கெட்டது பண்ணிங்கன்னா கெட்டது வந்து சேரும், எது பண்ணாலும் அதை சுற்றி உங்களை தான் வந்து சேரும் அப்படின்னு இந்த பிரமாதமான அப்ளாஸ் அடிச்சுது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன உதவி பண்ணுங்கள். அதை பண்ணும்பொழுது அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது. அதை விட பெரிய சந்தோஷம் என்ன சந்தோஷங்க வந்து, ஒருத்தர் வந்து வெள்ளத்தில் தத்தளிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு படகை கொடுத்தீங்கன்னா பாலைவனத்தில் உங்களுக்கு ஒரு ஒட்டகமே வரும். இதுதான் வாழ்க்கை. இதில் வந்து நீங்கள் பழி வாங்கணும்னு ஒரு எண்ணத்தோடு இது பண்ணாதீங்க. உங்கள் எதிரியாக இருந்தாலும் சரி, விரோதியாக இருந்தாலும் சரி, அவனை பழி வாங்கணும் தயவுசெய்து நினைக்காதீங்க. மன்னிச்சு விட்டு பாருங்கள். உங்களுக்கு மன்னிச்சு மட்டும் விட்டு பாருங்கள். நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ வருவீங்க, உங்களுக்கான ஆத்ம திருப்தி அங்கே வரும். இங்கே பழி வாங்கிறதுக்காக நம்ம வரல, இதுதான் உண்மை அப்படின்னு பேச ஆரம்பிச்சது தான் அரங்கம் கைத்தட்ட ஆரம்பிச்சது. லைஃப்பில் முன்னேறவங்களுக்கு வந்து எதிரி அவசியமாக இருக்கணுங்க. அந்த எதிரி எப்படியாப்பட்ட எதிரியாக இருக்குன்னா, சும்மா வந்து போகிற எதிரியாக இருக்கக்கூடாது, வலுவான எதிரியாக இருக்கணும். அப்படி ஒரு வலுவான எதிரியை தான் நான் வந்து சந்திச்சுட்ருக்கேன்னு சொல்லாமல் சொன்னது. வலுவான எதிரியாக இருக்கணும். எல்லோரும் என்னை பார்த்து கேட்குறாங்க, அணியாக வரீங்களா தனியாக வரீங்களா அப்படின்னு. என்றைக்கு நான் தனியாக வந்திருக்கேன், அணியாக தான் வருவேன். இந்த மக்கள் கூட்டத்தோட அணியோடு தான் வருவேன் அப்படின்னு. இதில் கூட பாருங்கள், ஒரு பொடி வச்சு பேசுகிறாரு, சொல்லவே மாட்டேன்றாரு அப்படின்போது, இல்லை அணியாக தான் வருவேன், அதுக்கான அப்டேட் சீக்கிரம் வந்துடும், எலெக்ஷனும் நெருங்குது, அப்போ நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு. கூட்டணி இருக்குது, கூட்டணியோடு தான் நாங்கள் இந்த தேர்தலில் களம் இறங்க போகிறோம்ன்றத சொல்லிட்டார் வந்து விஜய். அது ஒரு நாசக சொல்லியாச்சு, அதுக்கான மேடை அது இல்லாதனால அது சொல்லியாச்சு. வந்து இதெல்லாம் தாண்டி படத்தில் பங்கேற்றவர்கள்லாம் எல்லாரையும் பேசிகிட்டு இருந்தார். குறிப்பாக அனிருத்துக்கு வந்து எம்டிஎஸ் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தார். எம்டிஎஸ்னா என்ன அப்படின்னா, எம்டிஎஸ் அப்படின்னா என்னென்னா மியூசிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக. வந்து அந்த ஸ்டோருக்குள்ளே போயிட்டால் என்ன மியூசிக் வேணுமோ அதை எடுத்துக்கலான்னு. இதை விட பாராட்டு என்ன வேணுங்க வந்து மேடையில் வந்து, அப்படியாப்பட்ட பாராட்டு. அதே போல் என் வில்லன் பாபி தியோல், அவருடைய படங்கள்லேருந்து நான் வந்து 2 படத்தை சுட்டேன். நான் அதை அவர்கிட்டயே போய் சொன்னேன். ஒரு படம் வந்து பிரியமானலே, இன்னொரு படம் வந்து வில்லு. சுட்ட உடனே அவர் ஸ்பாட்டில் சொன்னேன், என்ன படம் பேர் சொல்லுங்கள், ஹிந்தி படம்னா, ஐயோ நாமளே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது இன்ஸ்பயர் ஆகிறது அப்படின்னு அதையும் சொல்லிட்டு இருந்தார். மமிதா பைஜு வந்து பாராட்டினாப்பில். யச்வினது சொன்னார், வந்து இவர் சமூக கருத்துள்ள படங்களை சொல்லக்கூடியவர், இந்த படத்துக்கு அவர் தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணப்போ, இதில் சமூக கருத்தோட கமர்ஷியலும் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படியேப்பட்ட ஒரு படத்தை தான் யச்வினோத் பண்ணியிருக்காரு. இது அவருக்கு வந்து ஒரு பெஞ்ச்மார்க் படமாக இருக்கும் இந்த கடைசி படம்னு அவர் ரொம்ப இதுவாயிட்டார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தயாரிப்பாளர் கேவிஎன் ப்ரொடக்ஷன் என்னை வச்சு படம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே, சும்மா இருக்கும்போதே என் படத்துக்கு பிரச்சனை வரும், பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் படம் பண்ண வந்திருக்கீங்களே, ஓகேவா அவங்களுக்குன்னு டபுள் ஓகே அப்படின்னாங்க. அப்படி ஆரம்பித்த படம் தான் இது. இதெல்லாம் மீறி உங்களை நான் வேறொரு தளத்தில் 2026 சந்திப்பேன்.
ஐ லவ் யூ மலேசியா அப்படின்னு பேசி முடித்தார். அரங்கமே கைத்தட்ட ஆரம்பிச்சது வந்து. ஓகே, விஜய் இந்த சுவாரஸ்யமான இந்த என்ன சொல்கிறது ஒரு குட்டி கதையோடு சொன்ன இந்த ஸ்பீச்சு இனி இந்த ஒரு 10 நாளைக்கு இதாங்க வைரல். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.